இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்தும் என்று நாம் நம்புகிறோம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களை கொதிக்க தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வளமை போல கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பவுல் அப்போஸ்தலர் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் சுவிசேஷம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி தான் வேத வார்த்தைகள் முழுக்க பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் யோவான் 1:1, யோவான் 1:14, யோவான் 1:29 யார் இந்த இயேசு கிறிஸ்து, அவர் ஏன் இந்த பூலோகத்துக்கு வந்தார், அவர் என்ன செய்கிறதற்கு வந்தார் என்ற விவரங்கள் யாவும் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதிலிருந்து நாம் அறியக்கூடியது என்னென்று சொன்னால் சகல வேத வார்த்தைகளும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து அதை நம்முடைய இருதயத்தில் உறுதியாக நிலைநாட்டி வைத்திருக்க வேண்டும். எந்த காலத்திலும் அதை உறுதியாக நிலைநாட்டி வைத்திருக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 8:37 மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியம். இவை எல்லாவற்றிலும் நாம் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மறுபடியும் வாசிக்கிறேன். இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அப்போ இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்கள். மறுபடியும் சொல்கிறேன், முற்றும் ஜெயம் கொள்கிறவர்கள். அப்போ நாங்கள் கவனமாக பார்த்து கொள்வோம் என்ன மாதிரி என்று சொன்னால், இவை எல்லாவற்றிலும் என்றதான் முக்கியமான ஒரு விஷயம் 36ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 8:36 இவை எல்லாவற்றையும் என்றால் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, சாத்தானுடைய ஆயுதங்கள்.
இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரின் நிறங்களை எல்லோரையும் மீட்டு கொண்டீர். அதற்காக இன்றைக்கும் ஸ்தோத்திரம். பாவிகளாயிருந்த எங்கள் மீது தேவரீர் இரக்கம் கொண்டீர். அதற்காக உமக்கு இன்றைக்கும் ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்காக சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்தீர். அதற்காக இன்றைக்கும் ஸ்தோத்திரம் பிதாவே. அருமையான பிதாவே, இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தவறில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே முன்னின்று போதனை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ ரோமர் 8:37 இவை எல்லாவற்றிலேயும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் கவனமாக பார்க்க வேணும். அப்போ என்ன இவை எல்லாவற்றிலேயும் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், உபத்திரவமோ 8:36 சொல்லப்பட்டிருக்கிறது. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. அப்போ இவைகள் எல்லாம் சாத்தானுடைய பண்டகசாலையில் இருக்கிற ஆயுதங்கள் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷனை நிர்மூலமாக்குவதற்கு சாத்தானால் தயார் செய்யப்பட்டு அவனுடைய பண்டகசாலையில் ரெடியாக இருக்கிறது இந்த ஆயுதங்கள். ஆனால் இந்த ஆயுதங்களை பாவிக்கிறதற்கு கர்த்தரிடத்தில் அனுமதியை அவன் பெற வேணும். தான் நினைச்ச மாதிரி எந்த விதத்திலையும் ஒரு விசுவாசியை தாக்க அவனால் முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அனுமதி கொடுத்தால் ஒழிய இந்த ஆயுதங்களை அவன் பாவிக்க முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அனுமதி கொடுத்தால் அது எந்த அளவு தூரத்துக்கு இந்த ஆயுதங்களை பாவிக்க முடியும் என்ற அந்த வரையறையையும் சேர்த்தே அவர் கொடுக்கிறபடியினால இருக்கிற ஆயுதங்கள் எல்லாவற்றையும் கண்டபடியாக சாத்தான் பாவிக்க முடியாதென்ற உண்மையை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்திருக்க வேணும். அப்போ இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆயுதங்கள் இதனால் ஏற்படுகிற தாக்கங்கள் எல்லாவற்றையும் முழுதுமாக தோற்கடிக்க நமக்குள்ளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தயாராக இருக்கிறார் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக செயற்பட்டு இந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் நிர்மூலமாக்குறதுக்கு தயாராகவே இருக்கிறார். அவர் நம்மிடத்தில் கேட்டுக்கொள்வதென்ன, நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலும் வெளிப்படுத்தி அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் இவை எல்லாவற்றிலேயும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இந்த உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் தோல்வியான ஒரு கிறிஸ்தவர்களாக, தோல்வியை எந்த நாளும் சந்திக்கிற ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கல.
அப்போ தேவன் என்னத்தை எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதன் நிமித்தமே பரிசுத்த ஆவியானவர் 3 யோவான் 2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். மறுபடியும் சொல்லுகிறேன், இது ஒரு மிக முக்கியமான விஷயம். நாம் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வேத வாக்கியம் வலியுறுத்துகிறது. பரிசுத்த ஆவியானவர் யோவான் அப்போஸ்தலர் மூலம் இந்த வேத வாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலேயும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நம்முடைய அப்போ இது பரிசுத்த ஆவியானவரால் பவுல் அப்போஸ்தலர் மூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவரும் இதே மாதிரியான ஒரு வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். யோவான் 10:10 என்ன சொல்லியிருக்கிறார்? சாத்தான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாய் இருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நாம் பரிபூரணமான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேணும் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சித்தமாயிருக்கிறது. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேணும் என்பது பரிசுத்த ஆவியானவருடைய சித்தமாயிருக்கிறது. சுருக்கமாக திருத்துவத்தின் சித்தம் நாம் சுகமாயிருக்க வேணும், நாம் பரிபூரணமாயிருக்க வேணும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அப்போ நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என கூறியிருப்பதை மேலும் பரிசீலனை செய்யும் பொழுது நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாகவும் சகலத்திலும் பரிபூரணம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனுடைய சித்தம் நாம் தோல்வியடைந்த கிறிஸ்தவர்களாக, சம்பூர்ணமாக பரிபூரணம் இல்லாத கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதல்ல. எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவருடைய சித்தமாய் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய இருதயத்தில் உறுதியாக நிலைநாட்டுவானாக. அந்த சிந்தனை ஒவ்வொரு கிறிஸ்தவனிலும் இருக்க வேண்டும். அப்போ அதே நேரம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து தாவீது என்ன சொல்கிறார்ன்றதை நாம் இருக்கா பார்ப்போம். சங்கீதம் 34:10 அவர் சொல்லியிருக்கிறார், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். தோல்வியடைந்த மனப்பான்மையோடு இருக்கிற அநேகமான கிறிஸ்தவர்கள் இந்த சங்கீதம் 34:10 தாவீது என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை கவனமாக கேட்டுக்கொள்ள வேணும். என்றால் தொடர்ச்சியான தோல்வியின் மூலம் அப்போ ஒரு தோல்வி மனப்பான்மையை அநேகமான கிறிஸ்தவர்கள் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அறிய வேண்டியது சங்கீதம் 34:10 தாவீது சொல்லியிருக்கிறார், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம அன்பு கூறுகிற அவராலேயே இந்த அளப்பரிய வாக்கு தத்தங்கள் நமக்கு சாத்தியமாகிறது என்பதை பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அவராலே through him. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவராலே என்பதன் பொருள்
கிறிஸ்துவே நம் சார்பில் தன்னை முழுவதுமாக சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்து சதா காலத்துக்குமாக நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்து, அப்போ கிறிஸ்து சிலுவையில் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி சதா காலத்துக்குமாக நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்து கொலோசியர் 2:14-15 சொல்லி இருக்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பாவத்தை நிவர்த்தி செய்வதோடு அவர் நிப்பாட்டவில்லை, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ என்ன நான் சொல்கிறேன் என்று சொல்லிக்க, அவராலே என்பதன் பொருள் என்ன? கிறிஸ்து நம் சார்பில் தன்னை முழுதுமாக சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி நம்முடைய சகல பாவத்தை நிவர்த்தி செய்தது மட்டுமல்ல, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்த 10 commandments 10 கட்டளைகளை குலைத்து அது நமக்கு இடைஞ்சலாக இருக்கிறபடியால் அதை முழுதுமாக அகற்றி அதன் நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். வேதத்தில் இந்த ஒரே ஒரு வேத வாக்கியத்தில் தான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. சாத்தான் என்ன மாதிரி தோற்கடிக்கப்பட்டான்? மனுஷனுக்காகவே சாத்தான் முழுதுமாக தோற்கடிக்கப்பட்டு அந்த வெற்றி மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது சிலுவை மூலமாக என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நம் சார்பில் சிலுவையில் நிறைவேற்றிய பாவ நிவர்த்தியின் நிமித்தமே சகலதும் சாத்தியமானது என்பதனை எவன் விசுவாசிக்கிறானோ அவன் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவனாயிருக்கிறான். எவன் விசுவாசிக்கிறானோ அவனே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவனாக இருக்கிறான். அவன் அந்த விசுவாசத்தின் மீது கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அவன் அந்த விசுவாசத்தின் நிமித்தம் அந்த பாவத்துக்கு மரித்து போயிருக்கிறான் என ரோமர் 6:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்துவ முழுதுமாக விசுவாசிக்கிறவனுக்கு என்ன சொல்லப்பட்டு கிடக்கு? அந்த பாவத்துக்கு அவன் மரித்திருக்கிறான் என ரோமர் 6:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை மீறுதல்களுக்கும் ஆக்கின தீர்ப்புக்கும் வழி நடத்தின சகல நியாய பிரமாணங்களுக்கும் அவன் மரித்து போயிருக்கிறான் என்று சொல்லி ரோமர் 7:6 சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய விசுவாசத்தை திசை திருப்ப முயற்சித்த உலகத்திற்கும் அவன் மரித்திருக்கிறான் என கலாத்தியர் 6:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை நிர்மூலமாக்குவதற்கு முழு பிரியத்தனத்தையும் செலவழிக்கும் பிசாசுக்கும் அவன் மரித்து போயிருக்கிறான் என்று சொல்லி கொலோசியர் 2:14-15 சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு முழு நேர எதிரியாக செயற்பட்ட மாம்சத்தின் ஆசை இச்சைகளுக்கும் மரித்து போயிருக்கிறான் என்று சொல்லி கலாத்தியர் 5:24 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் அந்த பாவம் அவனை மேற்கொள்ளாது என்று சொல்லி
ரோமர் 6:14 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நாம் முற்று முழுவதும் சகலத்திலும் ஜெயம் கொண்டவர்களாக வாழ வேணும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக அநேகமான கிறிஸ்தவர்கள் முற்று முழுவதும் சாத்தானால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல, என்றுமில்லாத அளவு மோசம் போனவர்களாகவும் மோசம் போக்குகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். சீரழிந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அவர்களுடையதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் இருக்கா பார்க்க வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவை முற்று முழுதுமாக விசுவாசித்து அவரையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றிய பாவ நிவர்த்தியையும் எவன் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு என்ன நடந்ததுன்றதைத்தான் நாங்கள் கவனமாக அறிந்திருக்க வேணும். முதலாவதாக அவன் அந்த பாவத்துக்கு மரித்திருக்கிறான் என்று சொல்லி ரோமர் 6:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவை அவரையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றின பாவ நிவர்த்தியை எவன் விசுவாசிக்கிறானோ அவன் அந்த பாவத்துக்கு மரித்து போயிருக்கிறான் என்று ரோமர் 6:2 சகல பிரமாணங்களுக்கும் அவன் மரித்து போயிருக்கிறான் என்று சொல்லி ரோமர் 7:6 மற்றும் உலகத்திற்கு மரித்து போயிருக்கிறான் என்று சொல்லி கலாத்தியர் 6:14 பிசாசுக்கு மரித்து போயிருக்கிறான் என்று சொல்லி கொலோசியர் 2:14-15 மற்றது மாம்சத்துக்கும் அதன் இச்சைகளுக்கும் மரித்து போயிருக்கிறான் என்று சொல்லி கலாத்தியர் 5:24 நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி ரோமர் 6:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் முற்று முழுவதும் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேணும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஆனால் நடக்கிறது என்ன? அநேகமான கிறிஸ்தவர்கள் முற்று முழுவதும் சாத்தானால தோற்கடிக்கப்பட்டிருப்பது மட்டுமல்ல, என்றும் இல்லாத அளவு மோசம் போனவர்களாகவும் மோசம் போக்குகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். சீரழிந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அவர்களுடையதாக இருக்கிறது. மிசரபிள் கிறிஸ்டியானிட்டி அவர்களுடையதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தாம் மோசம் போயிருப்பதை அறியாமல் இருக்கிறார்கள். வேதனைக்குரிய விஷயம் என்ன? தாம் மோசம் போயிருக்கிறார்கள் என்பதை அவர்களே அறியாமல் இருக்கிறார்கள். இது பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளி 3:17-18 நீங்கள் மோசம் போயிருக்கிறீர்கள் என்றதை தெளிவாக விவரமாக அந்த மனுஷர்களுக்கு சொல்லியிருக்கார். எப்படி சொல்லியிருக்கிறார்? அப்போ வெளி 3:17-18 நீ அப்போ குறிப்பாக கிறிஸ்தவனை பார்த்து நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் அடிக்கடி உன் வாயினாலே அதை அறிக்கையிடுகிறாய். நான் திரவிய சம்பன்னனாயிருக்கிறேன், நான் ஐஸ்வர்யவானாயிருக்கிறேன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நீ உன் வாயினால அடிக்கடி அறிக்கை பண்ணுகிறபடியால் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு
வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கி கொள்ளவும், என்னிடத்தில் வாங்கி கொள்ளவும். நீ பார்வை அடையும் படைக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என எச்சரித்திருக்கிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வாறு எச்சரிப்பதற்கு காரணம் யாது? அது ஏன் அப்படி நடந்தது என நாம் பல்வேறு விதமாக ஆச்சரியப்படலாம். இதற்கு முழுவதும் அநேகமான கிறிஸ்தவ போதகர்களே மூல காரணமாய் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் முழுவதும் கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டில் முழுதுமாக அழிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஆவிக்குரிய வங்குரோத்தை கிபி 70ஆம் ஆண்டில், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், இஸ்ரவேல் முழுவதும் கிபி 70ஆம் ஆண்டில், கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டில் அழிக்கப்படுவதற்கு முன்பு ஆவிக்குரிய வங்குரோத்தை அனுபவித்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதும் மறுபடியும் ஏறத்தாழ சகல கிறிஸ்தவ சபைகளும் அதே ஆவிக்குரிய வங்குரோத்து நிலைமையில் இருக்கிறது என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அப்போ கிபி 70ஆம் ஆண்டில் இஸ்ரவேல் என்ன நிலைமையிலே இருந்ததோ அதே நிலைமையிலேயே அநேகமான கிறிஸ்தவ சபைகள் இப்பொழுது இருக்கின்றன. ஆவிக்குரிய வங்குரோத்து நிலைமை அடைந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலியர்களை நோக்கி அன்று கொடுத்த மிக முக்கியமான 3 எச்சரிக்கைகள். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் இருக்கும் பொழுது இஸ்ரவேலியர்களை நோக்கி 3 எச்சரிக்கையை அவர் கொடுத்திருந்தார். அதே எச்சரிக்கை இந்த கட்டத்திலும் பொருத்தமாக இருக்கிறது. அப்போ கிபி 70ஆம் நூற்றாண்டில் இஸ்ரவேல் அழிக்கப்படுவதற்கு முன்பு எப்படியான ஒரு வங்குரோத்து நிலைமையில இஸ்ரவேல் இருந்ததோ அதே வங்குரோத்து நிலைமையில இப்போ தற்போதைய கிறிஸ்தவ சபைகள் இருக்கிறபடியினால் அப்போது இஸ்ரவேலியர்களுக்கு கொடுத்த அதே எச்சரிக்கை இப்பொழுது கிறிஸ்தவ சபைகளுக்கும் பொருந்தும் என்பதை நாம் தெளிவாக அறிய வேண்டும். அந்த எச்சரிக்கைகள் ஆவிக்குரிய வங்குரோத்தின் காரணங்களையும் அதன் பிரதிபலன்களையும் தெளிவாக நமக்கு அறிவுறுத்துகிறது. முதலாவது, பிரதான ஆசாரியர்களுக்கும் வேத பாரகர்களுக்கும் ஜனத்தின் மூப்பர்களுக்கும் கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை. மத்தேயு 21:31-32 அந்த எச்சரிக்கை என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது? ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ பிரதான ஆசாரியர்களையும் வேத பாலகர்களையும் ஜனத்தின் மூப்பர்களையும் பார்த்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? மத்தேயு 21:31-32 ஆயக்காரரும் பேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் காரணத்தை சொல்றார். யோவான் நீதிமார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் பேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக
பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை, மனம் திரும்பவில்லை. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி யோவான் சானனம் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது முதலாவதாக அவர்கள் இப்படி சொன்னார்கள். இதனையே மத்தேயு 21:31-32 ஆயக்காரரும் வேசிகளும் விசுவாசித்தார்கள். ஆனால் நீங்களோ விசுவாசிக்கவில்லை. அவர்களுடைய மறுபிறப்பை கண்டாகுதல், அதற்கு பிறகாகுதல் நீங்கள் மனஸ்தாபப்படவில்லை என்று சொல்லி காரணத்தை காட்டி எச்சரிக்கிறார். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இன்னும் சற்று விவரமாக பார்ப்போம். அதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா. இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம். எவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்த